ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஜால்பாசியும் பட்டர் நான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து நான் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். தவாவில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் க்ரீன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ரெட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று எல்லோ கலர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் பேபிகார்ன் வந்து வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 50 கிராம் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகு பொடி, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன், மைதா மாவு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பேசியதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். சுகர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அப்புறமேட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் மாவுக்கு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன் நான். நான் தண்ணியே விடலை. 1/2 கப் தயிரே வந்து இதில் கரெக்டாக இருக்குது மாவுக்கு ஈரப்பதம். அதனால் நான் தண்ணி விடலை. இப்போ நல்லா இழுத்து மாவு பிசைஞ்சு இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்கிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த நான் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா அதை அப்படியே பிசைஞ்சு வச்சுறேன். இப்போ கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஜால்பசியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பேபிக்கான சேர்த்துக்கிறேன். இப்போ பேபிகார்ன் வதங்கிச்சு. இப்போது கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் வதக்கிட்டு மறுபடியும் நம்ம குழம்பு வைக்கும்போது மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போது தக்காளி சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து
டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது பன்னீர் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் சேர்க்குறேன். இப்போது மிளகு தூள் சேர்க்குறேன். இப்போது கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். காயில் கொஞ்சம் ஆல்ரெடி சேர்த்துருக்கேன், நான் பன்னீருக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ இதை வதக்கிட்டு இப்படியே கூட இறக்கிடலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு வேக வச்சு கூட நம்ம இறக்கிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்படி வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஜால்ஃபிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ இது இறக்கி வச்சுட்டு பட்டர் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா திரட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக அது மேலே ஒரு தேய்ச்சிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதை சுட்டுக்கலாம். இந்த பட்டர் நான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மாவை தேய்ச்ச உடனே இந்த கம்பியில் போட்ட உடனே அப்படியே போய் ஒட்டிக்கும், போடக்கூடாது. லைட்டாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக லைட்டாக தவாவில் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்காமல் நம்ம அப்படியே சுட்டுக்கலாம். நான் அப்படி தான் கம்பியில் சுடுறேன். அனலில் காமிச்சு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். கம்பி மேலே போட்டால் அப்படியே வந்து தீஞ்சு போயிடும். எல்லா பக்கமும் நம்ம இப்படி திருப்பி காமிச்சா நல்லா வெந்துடும். அது அண்ணில் காமிச்சு எடுத்தால் போதும். நம்ம கம்பி மேலே போட்டால் தீஞ்சு போயிடும். இப்போ எடுத்துக்கலாம். லைட்டாக அதில் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் நான் பன்னீர் ஜால்பசி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.